शेषार्यवंशकलेशोदिविपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यशिक्षन् गुणाब्धिम् சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. தீக்குறளைச் சென்றோதோம் அப்படின்னா அர்த்தபஞ்சகம் இல்லாததெல்லாம் தீக்குறள் அப்படி என்றார். தனி செல் முடித்திருக்கலாம். பிரணதோஸ்மி நித்யம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாலஸ்ய சூரவே சம்சார போகி சந்தக்தி ஜீவ ஜீவாதவே நமः. ஆகையினால இது என்ன விஷயம் அப்படின்னா தத்துவம் சித்தம் புருஷார்த்தம். நாளை புருஷார்த்தமார்க்கம் ஆச்சாரிய ஆகமத்த பிரபுட கைங்கரியங்கள் இப்படி 4 பேருக்கிறார். 4 பிரகரணத்திலையும் தத்துவம் சித்தம் புருஷார்த்தம் ஆழ்வார் ஆச்சாரிய பகவத் கைங்கரியங்கள் அது தினச்சரி பிரபந்த தினச்சரி. இது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு என்ன சொல்றது அப்படின்னா தத்துவம் உபாயம் உபேயம். தத்துவம் ஏது? தத்துவம் நாராயணப்பரா ஏதோ 28 கேமு பகஸ்வரா நீவாறு சூகவத்தன்மை வீதாவாஸ்யாத்தியன உபமா தஸ்யா ஆஷிகாஜா மத்தியே பரம ஆத்மா வியவஸ்திதா. தத்துவம் நாராயணப்பரः நிச்சகிஞ்சிகஸ்மின் தர்ஷிதே ஸ்தூயதே பவா அந்தர்வஹிச்சரத் சர்வம் யாப்தி நாராயணஸ்திதः அதரித்யோ நாராயணः பிரம்மா நாராயணः காலஸ்ச நாராயணः தேசஸ்ச நாராயணः. எல்லாம் நாராயணன் சேர்ந்தவர நாராயண உபனிஷத்துல நாராயண சூத்திரத்திலையும் வருது. அடையும் உபாயம் ஏது? அது முதல் சாப்டர். உபேயம் ஏது? கைங்கரியம். அது யார் பண்ண வேண்டியது, எப்படி பண்ண வேண்டியது? பிரபந்த தினகரி. அதை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கோம் பெருத்துக்காக சொன்னேன். உபாயமேது ஃபர்ஸ்ட் சாப்டர், உபேயமேது 2வது சாப்டர், கைங்கரியமேது 3வது சாப்டர். இப்படி 3ஆ பிரிச்சு சொல்றது உண்டு. உபாயமேது தயமந்திரமே உபாயம், ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஜெயமந்திரமே உபாயம், ஆச்சாரியாபிமானமும் பஞ்சமோபாயம். உபேயமேது கைங்கரியமே உபேயம். அங்கும் கைங்கரியம் இங்கும் கைங்கரியம் எங்கும் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா அது சொல்லுன்றது நேற்று என்ன இதுல பிரபன்ன தினச்சரியில பிரபன்னாழியார் அடியோன்கள் தான். அடியோன்கள் அப்படின்னு சமாஷ்டமானவர்கள் எல்லாம் பிரபந்தர்கள் என்ன பண்ணார்? சோ உபாயானுஷ்டானம் பண்ணி முதல் வார்த்தை ஸ்டடி பண்ணி உபேயானுஷ்டானம் பண்ணி உபேயானுஷ்டானம் கைங்கரியத்தை பண்ணி தினச்சரி பிரபன்ன தினச்சரி நாம எப்படி காலத்தை கழிக்கணும்னு சொல்ற. கைங்கரியம் பண்ணிக்கணும். கைங்கரியம் எப்படி அப்படின்னா கைங்கரியம் தான் 2 அப்படி இருக்கும். அதாவது இஷ்டம் செய்கையும் அனிஷ்டம் தவிரகையும். அதாவது என்ன? இஷ்டம் செய்கையும் அனிஷ்டம் தவிரகையும் என்கிற இஷ்டானிஷ்டங்கள் வர்ணாஷ்டமங்களையும் ஆத்மஸ்வரூபத்தையும் அவலம்பித்திருக்கும். இஷ்டானிஷ்டங்கள் இத்தியாதிக்கு ஸ்வவர்ணாஷ்டமோசிதங்களை செய்கையும் வர்ணாஷ்டமும் தத்விருத்தங்களை செய்கை அனிஷ்டம் என்றும் ஆத்மஸ்வரூபத்துக்கு உச்சிதமானவத்தை செய்கையும் இஷ்டம் தத்விருத்தங்களை செய்கை அனிஷ்டம் என்று யோசிக்கிறது. அதை பார்த்தோம். புண்ணியத்தை கஞ்சுகிறவன் பாபத்தை பண்ணாகவே
பிரபஞ்ச லட்சணம். நானுவது இவன் புண்ணியத்தை பாபம் என்றிருக்கும். ஏதாவது இந்த காரியம் காமிய கர்மா பண்ணா புண்ணியம் சேர்ந்து போறது. இவன் புண்ணியத்தை பாபம் என்றிருக்கும், அவன் பாபத்தை புண்ணியம் என்றிருக்கும். அவனுக்கு அது கிடையாது. இவன் அது செய்யும். ஞானி பிதர்களிடம் பற்றி சொல்ல கைங்கரியம் தான் பக்தி மூலமல்லாத போது பீதி மூலமாய் வர வேண்டும். பக்தியாலே கைங்கரியம் பண்ணலாம். பொய்யே கைவு சொல்லி உரிமை வறுமையாடி மெய்யே விட்டறிந்தேன் திருவாய்க்கின்னு காப்பாரார் கையாறு சக்கரத்தின் கண்ணவிரானே என்று 5ஆம் பத்துல நான் ஏதோ பெருமான் பெயர் சொன்னேன். அதுவே பொய்யே கைவு சொல்லி உரிமை வறுமையாடி மெய்யே விட்டறிந்தேன் விடுவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணவிரான் போனாரே அப்படின்னு ஆழ்வார் பெருமாள் பெயர் எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு பெருமாளை நேர் வந்துடுறான் அப்படிங்கிறார். இது வித்திய மூலமாக பெற்றது. பீத்து மூலமாயும் பெற வேண்டும். அப்படின்னா இது கைங்கரியம் இவருக்கு உசிரே கைங்கரியம் அப்படின்றார். ஆச்சாரிய கைங்கரியம் இல்லை பகவத் கைங்கரியம் இல்லை பாகவத கைங்கரியம் இதிலே காலத்தில் கிடைக்க வேண்டும். ஏதேனும் ஆகிரம் உண்டாக வேண்டும் என்பதனுடைய அவசியகனையை பற்றி எழுதி செய்கிறார். 3வது சாப்டரே கைங்கரியம். 6 பிரபந்த நிகழ்ச்சிகள் பிரதானமாக வருது. முதல் சாப்டர் உபாயம் தயமந்திரம் ஆச்சாரிய கைங்கரியம். 2வது உபேயம் கைங்கரியத்தை விவரிக்கிறார். 3வது எப்படி பண்ணணும் அது சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ஆச்சாரிய கைங்கரியம் அவசிய நியத்தத்தை எழுதி செய்கிறார். மேல் சேஷியினுடைய முகமலத்தை குறிப்பானவையே செய்து கொண்டு இருக்க வேண்டும்படியான தத்விஷய பிரேமம் அடியாக வருகை. பிரேமம் பக்தி அல்லாத போது பீது மூலமாய் விலகியும் அதன்றிற்கே வருகின்றால் அகிஞ்சித் கரஸ்ய சேஷத்துவ அனுபவத்தி. கைங்கரியம் பண்ணாதவனுக்கு சேஷத்துவமே இல்லை என்றோம். எங்களுடைய சேஷபக்தி இல்லாத போது சேஷத்துவ ஹானி கிடைக்கும் என்ற பிரீத்தி அடியாக வருவதில்லை. இதில் பக்தி மூலமானதுவே முக்கியம். அது அலாதத்தில் பீதி மூலம்தான் ஆகிரம் வர வேண்டும் என்பபடி. அதவம் இல்லாத போது அதிகாரத்திலும் உபாயோகங்களிலும் அன்பைக்கே ஒழியும். உபாயமேது முதல் சாப்டர், உபேதமேது 2வது சாப்டர். இதிலே இந்த ஸ்ரீவிதம் போல 3வது என்ன பிரபந்த திரிகவே கர்மபுரவனிஷ்டை ஆச்சாரியாபிமானம் 20 சொல்லிட்டு வர. அது எதிராக கைங்கரியத்தால் வேணும், பிரீத்தியால் வேணும், பக்தியால் வேணும். அர்வம் இல்லாத போது அதிகாரத்திலும் உபாயோகங்களிலும் அண்மை மின்னிற்கே விளையும். உபாயானுஷ்டானத்திலையும் கைங்கரிய ஆச்சரணையிலையும் ஞானம் அனுஷ்டானம் இவருக்கு அண்மையமின்றிக்கே விடையும் கைங்காரியம் பண்ணாத போது அரதானம் இல்லாதவிட செய்வதென்னா செய்தார். அதுவும் இல்லாத போது அமுக்கியமான பீதி மூல கைங்கரியம் தானம் இல்லாத போது கிஞ்சித்தார அபாவத்தாலே சேஷத்துவரூபமான அதிகாரத்திலும் அதிகாரி சாபேட்சமாய் இருந்துள்ள சேஷி கிருபாரூபமான உபாயத்தில் இவனுடைய அனுகூல விருத்தி சாபேட்சமான அவனுடைய முகமலர்த்தியாக உபயோகத்திலும் அன்பென்பத்துவிடும் என்பதை முகமலர்த்தியே உபேயம். அதனையும் அன்பயமற்றுவிடும் பிரீத்தியாலையும் வராது போச்சு. கைங்கரியம் தன்னை பலசாதனமாக்காதே பலமாக்குவது.
கைங்கரியம் பண்ண என்ன வருது? பலத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாதே. காரணம் என்னன்னா கைங்கரியத்தன்னை பல சாதனமாக்காதே, பலமாக்க வேண்டும். கைங்கரியமே பலம். பகவத் கைங்கரியம் கிடைக்கிறது, அதவே பலமாக நினைக்க வேண்டும். ஆஹா, இது 2 வாக்கியத்தாலும் கைங்கரியம் அவசியகர்த்தத்துவமும் கைங்கரியமே இவனுக்கு பண்ண வேண்டியது. 3 விதமான கைங்கரியம்: ஆச்சாரிய கைங்கரியம், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம் எல்லா பிரபன்ன தினச்சரியிலே சேர்ந்தது. கைங்கரியம் அவசிய கர்த்தவியம். கைங்கரிய அபாவத்தில் வரும் அனர்த்த விசேஷங்களுக்கு காட்டப்பட்டது. இவங்க கைங்கரியத்தில் சாதன புத்தியை தெரிவிக்கிறார். நான் கைங்கரியம் பண்ணி என்ன கிடைச்சது? பெருமாள கைங்கரியம் பண்ணு, ஏழ பண்ணு, திலகை பண்ணு, என்ன கிடைச்சதுன்னா கூடாது. கைங்கரியம் தன்னை தெரிஞ்சேடா அவரு இப்படி அவசியகரணியமாக கீழ்ச்சென்ற கைங்கரியம் தன்னை பண்ணவிடவில் திருஷ்டார்த்தவரங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு சாதனமாக பிரதிபக்தி பண்ணாதே, சுயம் பிரயோஜனமாக பிரதிபக்தி பண்ண வேண்டும். கைங்கரியம் கிடைச்சதே அதுக்கு சந்தோஷப்படும். அதாவது தான் கையேறாதே அவனை கையேற்க பண்ணுகை. யாரும் பண்ணியிருக்காளோ அது சொல்றார். இத்தை விசதீகரிக்கிறார்களே, அதாவது இத்தை சாதனமாக்காதே பலமாக்குகிறாவது என்படி தான் கையேலாதே அவனை கையேற்க பண்ணுகையாவது. கைங்கரியம் பண்ணுகிறதான் அதற்கு பரமாக அவன் பக்கத்திலே ஒன்றை அர்த்தியாதே சுயம் பிரயோஜனமாக செய்யார் என்ற கொண்டு கைங்கரியம் கொள்ளுகிற அவனை தேவகா பிரதிகிருந்தாது வை சுயம் என்கிறபடியே தன் பூர்த்தி பாராதே சாபேட்சனாய் விரும்பி கை கொள்ளும்படி பெண்களை. ஆஹா, இப்படி ஒருத்த கைங்கரியம் பண்றாயிடாடா அப்படின்னு பெருமாளை விரும்பி கைங்கரியத்தை கொள்ளும்படி கொள்ள வேண்டும். கொடுத்து கொள்ளாதே, கொண்டதற்கு கை கூலி கொடுக்க வேண்டும். இப்படிவன் போராது தான் கொடுத்ததை அவன் கொண்டத்துக்கு பிரதிபகாரம் பண்ணவும் வேண்டும் என்கிறார். இவர்கள் கைங்கரியம் பண்ணி சிந்தத்துக்கு பிரதிபகாரம் பண்ணவும் வேணும். அதாவது தேகிமே ததாவிட்டே, நான் கொடுக்கிறேன் எனக்கு கொடு என்கிறபடியே தான் அவனுக்கு ஒன்றை சமர்ப்பித்து அவன் பக்கதே ஒரு பிரயோஜனம் கொள்ளாதே இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திருப்பில் நான் 100,000 கொடுத்து பின்னுமாடும் செய்வன். ஆறுதரும் குழில் மாதிரவனைக்கு ஆறுதற்கு 100,000 நான் தக்கார்படி சொன்னேன் என்றார். பராகு வைத்தேன் என்றார். அமுல் செய்திர பெரில் நீர் ஒருவேளை வாங்கிட்டா உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் 100,000 கொடுத்து பின்னும் மாடும் செய்வேன். அவர் நான் கொடுக்கிறதை தவிர ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன். 100,000 கொடுத்து பின்னும் மாடும் செய்வன் என்று பெரியாழ்வார் திருமகளை போலே தான் சமர்ப்பித்த திரவியத்தை அவர் அங்கீகரித்த உபகாரத்திற்காக அப்படி இருந்திடத்தை தன் அபினிவேஷான படமாக தெரிய கொண்டு வந்து சமர்ப்பியார் என்று கொண்டு பின்னையும் வடிவு செய்கிற கை கூறி கொடுக்க வேண்டும். வடிவு செய்கிறதே கைக்கூலி என்பருவார். கைங்கரியம் அபிவிருத்தியாகணும். இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஸ்ரீ விதரை போலேயும் ஸ்ரீ மாலாக்காரரையும் கூனியையும் போலே கிஞ்சித் கரித்தால் சொரூபம் நிறம் பெறுவது. இப்படி அரஞ்சப்பூராய் கிஞ்சித் கரித்தாராய்த்து சொரூபம் உஜ்ஜலமான தெய்வத்தை பிரதிஷ்டாந்தமாக அறிவிக்கிறார். மகாபாரதத்திற்குள்ளே ஸ்ரீ விதுரர் என்ன சொல்றார்? முள்ளி சொல்றார். ஸ்ரீ மாலாக்காரர் கண்ணனுக்கு மாலை போட்டார். கூனி அந்த கொடுத்தார்.
அப்படி கிஞ்சித்கரித்தால் அவளுடைய இருந்து பெருமாளை சமர்ப்பித்தது ஸ்வரூபம் நிறம் பெறுவதில் என்ன கொடுத்தாய்வா? மடி தடவாத சோறும் விதுரனை, சுருள் நாராத பூவம் மாலாக்காரன், சுண்ணாம்பு படாத சாந்தம் கூலி கிஞ்சித்கரித்தார். இவர்கள் கொடுத்தது திட்டாந்த போதரானவர்கள் கிஞ்சித்கரித்த பிரகாரம் തന്നെ எடுக்கிறார். இந்த ஆதரத்தோடே விட்டு பின்னே இது காட்சி தரவாகாதோ என்னபடி சீதை சோதிக்கைக்காக மடியை பிடித்து தடவி உண்டவன் நெஞ்சு விளையும்படி வண்ணம் பிரயோஜனவந்தர்கள் இடும் சோறு போலும் உண்டவன் நெஞ்சு உகக்கும்படி அனன்ய பிரயோஜனமான சோறு பிரத்யபேட்சை பிரத்யுபகாரம் அபேட்சை பண்ணாத சோறு. இப்படி இருந்துள்ள சோறிலே உக்தவத்சுத்விஜாகிரேஷு நிஷின்ன பரமாசனே விதரான்னானி புகழே சுச்சீனி குணபந்தா என்று பாவனத்து போக்கியத்து பிரசஸ்தமான்படி ஸ்ரீ விதுரர் திருமாலையிலே அவர் அவனுக்கு சமர்ப்பித்தது. அப்படியே பிரயோஜனாந்தர ஸ்பர்சமாகிற துரு நாத்தமில்லாதபடி அனன்ய பிரயோஜனத்து பெருமளியுக்தமான இடும் புஷ்பம் இப்படி இருந்த பிள்ள பூவிலே பிரசாரகரௌராது மமகேகு பாகரு தன்யோகம் மச்சயிஷ்யாமி வித்யாக மால்யோகஜீவினா என்று விசேஷஜர் ஸ்லாகிக்கும்படி அத்தியாதரபூர்வகமாக ஸ்ரீ மாலாக்காரர் அவனுக்கு கொடுத்தது. சுண்ணாம்பு படாத சாந்தாவது 1000 பொன்னு அழியக்கூட்டியும் சுண்ணாம்பு திவலை படுத்திடும்படியே சாந்தின் ஸ்வபாவம். சாந்துக்கு சுண்ணாம்பு விட்டு கட்டுப்படிடுவான். அது படாத சாந்தம். அப்படியே பிரயோஜனாந்தர ஸ்பர்சமாக தோஷம் இன்றைக்கே அனன்ய பிரயோஜனமான சாந்து இப்படி இருந்துள்ள சாந்தரே சுகந்தமே ராஜாரகம் ருச்சிதம் ருச்சிரானே ஆவையோர் காத்தர சதிருஷம் தீயத்தாம் அருலேபனம் என்ற அவன் அர்த்தித்தவரந்தரம் புருஷம் சாந்தாம்படி கூறி கொடுத்தது. ஆக இப்படி அனன்ய பிரயோஜனமான கிஞ்சித்கரித்தாராய்த்து கைங்கரியாஷ்டயமான ஸ்வரூபம் உஜ்வலமாவது என்பதை கைங்கரியம் பண்ணிறதுக்கு கூலி கேட்க கூடாது. அப்படி அது எங்க இருக்கா? 4 பேர் சொல்றீங்க. அண்டாள், விதுரர், மாலாக்காரர், புனி. புனி என்ன கொடுத்தான்? சாந்தம். மாலாக்காரர் என்ன கொடுத்தார்? மாலை கொடுத்தார். விதுரர் என்ன கொடுத்தார்? போஜனம் கொடுத்தார். அந்த போஜனம் எங்க இருந்தது? மடித்தளவாத சோறு. அப்படின்னு என்ன? பாவனத்தும் போக்கித்தும் 2 இருந்தது. கொடுத்து ஒன்னும் கேட்கல கண்ணன். அதை கொடு இது கொடு. ஆகையினாலே இப்படி அனன்ய பிரயோஜனமாக கிஞ்சித்கரித்தாராயத்து கைங்கரியாஷ்டயமான ஸ்வரூபம் உஜ்ஜலமாவது கைங்கை. ஆக இவ்வளவு வஸ்தவியார் கணனையில் சரமோக்தமான கர்த்தவிய ரூப கைங்கரியத்தை விவரித்து தாதிருஷ கைங்கரியத்தாலே ஸ்வரூபம் உஜ்ஜலமாம் என்பிடத்தை அருளி செய்தாராய். அடுத்த சூத்திரம். கைங்கரிய திசை ஒரே முன்புள்ள திசைகளிலும் சொரூபத்தை உஜ்வலமாக்க வேணும். கைங்கரியம் பண்றவன் தன்னுடைய சுரூபம் என்ன சேஷத்தும் பாரதந்திரியம் உஜ்வலமாக்க வேண்டும். இப்படி அனன்ய பிரயோஜனாய்க் கொண்டு கைங்கரியம் செய்தாலே சொரூபம் உஜ்வலமாவது என்றும் சொன்னதிலே முக்தாவஸ்தையில் கைங்கரிய திசையில் சொரூபோஜ்ஜன்யமும் அர்த்தாருத்தம் ரெண்டும் நினைத்து முக்த தசையிலும் அப்படின்னு என்ன? நீ பத்தாத்மா ஆகிய தகுந்து முக்தாத்மாவானாலும் முக்தாத்மாவை தேர்ந்து முக்தாத்மாவானாலும் அப்பவும் கைங்கரியம் பண்ணணும்.
இப்படி கைங்கரிய திசையில் ஸ்வரூபத்தை உச்சரமாக்குமாதி ஏதத் பூர்வ திசா விசேஷங்களும் ஸ்வரூபத்தை உச்சரமாக்க வேண்டும் என்று செய்கிறார்கள். கைங்கரிய திசை போதே என்று முன்புள்ள திசைகளிலும் என்று கைங்கரியத்துக்கு பூர்வ திசைகளிலும் என்றபடி. ஆனா கைங்கரியத்துக்கு முன்பு என்ன திசை இருந்தது சுவாமி? முன்பே 4 திசை உண்டு. கைங்கரியத்துக்கு முதலே 4 திசை உண்டு சுவாமி. முன்பே எத்தனை திசை உண்டு என்று ஆகாங்கிறார். அதாவது ஞான தசை, வரண தசை, பிராப்தி தசை, பிராப்திய அனுபவ தசை. அந்த 4 திசை தான் ஏதேனும் அனுபவிச்சு அளிக்கிறாள். ஞான திசையாவது ஆச்சாரியோபதேசத்தாலே தனக்கு ஞானம் பிறந்து செல்லுகிற திசை. ஆச்சாரி என்ன உபதேசிக்கிறார்? எப்போ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிச்சு 3 மந்திரத்து உபதேசிக்கிறார். திருமந்திரம், ஜெயமந்திரம், திருமஸ்லோக மந்திரம். தனக்கு ஞானம் பிறந்து செல்லுகிற திசை ஞான தசை. வரண தசை சித்தோபாய பூதனானா எம் சர்வேஸ்வரனை தனக்கு உபாயமாக விரிக்கிற திசை. நமக்கு யாரு உபாயம்? எம்பெருமானே உபாயம். எம்பெருமானே உபயம். உபாயம் என்றால் என்ன? பூர்வகண்டார்த்தம். உபேயம் என்றால் என்ன? உத்தரகண்டார்த்தம். எதுக்கு? ஜெயமந்திரத்துக்கு. அது சொல்ற சித்தோய பூத் 2 அவனே. திருவேங்கடமுடியான இடத்துல நம்மாழ்வார் உபயத்தை பிரார்த்திக்கிறார், உலகிற்காரத்திலே. உபாயத்தை அதே திருவேங்கடத்தில் உபாயத்தையும் பிரார்த்திக்கிறார், உலகொண்டேருவாயத்திலே. அடிக்கு புகழமில்லா அடியேன் அடிக்கீழவர் என்று வருந்தேனே உபாய பிரார்த்தனை. உடலிற்காரெல்லாம் உடனாயமென்னே உலகிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் கைங்கரிய பிரார்த்தனை. தன்னின் திருவேங்கடத்திலே யாரிடத்த எந்த திருவேங்களுடைய அச்சாவதாரத்திலே. ஆகையாலே ஞான திசையாவது ஆச்சாரியோபதேசத்தாலே நமக்கு ஞானம் பெறுகிற திசை. சித்தோபாய பூதனான சர்வேஸ்வரனை தனக்கு உபாயமாக இருக்கிற திசை வரண திசை. பிராப்தி திசையாவது சாம்சாரிக சகல விருத நிவர்த்தி பூர்வகமாக அவன் திருவடிகளை பிராப்திக்கிற திசை. பிராப்தி திசை எப்போ வருது? ஓம்படியில போறப்போ. பிராப்திய அனுபவ திசை அதாவது பிராப்திய பூதனான அவனை கிட்டி அனுபவிக்கிற திசை. மரணமானால் சூழதேக போகும். விரிதான ஸ்நானமானால் சூக்ஷ்ம தேகம் போகும். அப்புறம் என்ன பண்றோம்? மேலுக்கு போயிடும். அங்க மேல போய் என்ன பண்றோம்? பிராப்திய பூதனான அவனை கிட்டி அனுபவிக்கிற திசை பிராப்திய அனுபவ திசை. இப்ப அனுபவிக்கிற பிரீதிகாரத கைங்கரியவனே பரமபுருஷார்த்தம். பிரதமாபேட்சிதமான தத்துவ ஞானமும் ஞானபலமான உபாய வரணமும். ஞானம் எதில் வருது? முதல் பிரகரணம் ஸ்ரீவிஷ்ணபூஷணம். ஞானபலமான உபாய வரணமும் 2வது பிரகரணம். வர்ணபலமான பிராப்தியும் 3வது. பிராப்தி பலமான அனுபவமும் 4வது பிரகரணம். என்ன அனுபவம்? ஆச்சாரிய கைங்கரிய அனுபவம், ஆழ்வார் கைங்கரிய அனுபவம், பகவத் கைங்கரிய அனுபவம், பாகவத கைங்கரிய அனுபவம். அனுபவித பிரீதிகாரத கைங்கரியமும் ஆஜரே அனுபவித பிரீதிகாரத கைங்கரியமும் இதெல்லாம் அனுபவித்து பிரீத்தியால் உண்டாகும் கைங்கிறவருக்கே அது ஒழில்காரெல்லாம் நிற்க வேண்டும். ஆகையாலே கைங்கரிய திசை சரண திசையாய் பூர்வ திசைகள் 4ம் இதிலே வந்து தேர்கைக்கு இட்டபடி ஒழுங்காய் இருக்கும். ஞான தசை, வரண தசை, பிராப்தி தசை, பிராப்திய அனுபவ தசை கைங்கரியத்துக்கு பின்னாலே. அடுத்தது
ஞான தசையில் அஜானத்தை முன்னிடும், மரண தசையில் அபூர்த்தியை முன்னிடும், பிராப்தி தசையில் ஆர்த்தியை முன்னிடும், பிராப்தியானுபவ தசையில் அபினிவேசத்தை முன்னிடும். சூத்திரம் வியாக்கியானம். இப்போது தசைகளிலே ஸ்வரூபத்தை உஜ்ஜலமாக்கும்படி தரிசித்திருக்கிறாருமே. ஞான தசையில் அஜானத்தை முன்னிலையாவது ஆச்சாரியன் மேல் மேலே தனக்கு அஜான ஞாபகம் பட்டபடி தத்துவ முதல் பிரகரணம், கீத இரண்டாம் பிரகரணம், புருஷார்த்தம் மூணாவது பிரகரணம், கைங்கரியம் நாலாவது பிரகரணம். தத்துவ புருஷார்த்தங்களில் தன்னுடைய அஜானத்தை பலகாலம் விஜ்ஞாபிக்கை. விஜ்ஞாகரம் எரிதவத்யதுமாமகீரம் அங்கீகுருஷ்வேதராஜரயாம்புராஷே அஜ்ஞோதமாத்மகுடலேஷ விவத்யதிஷ்ட தஸ்மாதரண்ய சரணோ பவதீரிமத்வா. இதே விண்ணப்பம். இதும் பெருமாள்ல புஷ்பம் மந்திர புஷ்பத்தை சொல்றோம். சோ இது அனுஷ்டானம் பண்ணி இதிலே அஜாத ஜாபனம் பண்ணும்படி தத்துவ தந்திரிய அஜானத்தை பலவிகாரம் விஜாபிக்கை. வர்ணதசையிலே அபூர்த்திய முன்னிலையாவது நூத்தனோன்பிலேன் நன்னிறவிலேன் ஆயிரம் எட்டொன்றும் மாத்திருக்கின்றேன் அரவனை அம்மானே. சுவாமி, எனக்கு கர்மயோகமில்லை, ஞான யோகமில்லை, உறுதியிலேன் காணில்லை, உறவுமத்துறது இல்லை, பாதில் நின் பாத மூலம் எத்திலேன் பிரபமூர்த்தி காரளி வண்டனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருடன்மா ரங்கமானே. மனத்திலோர் தூணில்லை, வாயிலோர் விசலில்லை. இது இரண்டு பேர யாரு? டிஏபி ஆழ்வார். அவர் என்ன பண்ணார்? சுகுகார்கள் தனக்கொல்லா இல்லாமையாகிற ஆகிஞ்சன்யத்தை திரஸ்கரிக்கை. வண்ண திசையில் அபூர்த்தி முன்னிருக்கும், பிராப்தி திசையிலே ஆர்த்தி முன்னிலையாவது பெத்தபூர் வருகிறோம் என்கிறாதே. வானுலகம் தெளிந்தே என்றெய்துவது பெரியேன் என் ஜென்மங்களைந்து, பெரியேன் என் ஜென்மங்களையாயே அப்படின்ற கூழுக்கள்ளின் காரம் என்னும் குருகாதோ ஆர்த்தி இருக்கலாம். இத்தாரிப்படியே விளம்ப அசகத்த நிபந்தனமான தன்னுடைய கிளேஷாதிசயத்தை தரிசிப்புக்கை. ஆழ்வந்தார் ஸ்தோத்திரன்னு சொன்னா அதே விளம்பம் நிவேதமாக. அதான் ஸ்தோத்திரன்னு சொல்லும் போது பிராப்திய அனுபவ திசையிலே அபினிவேசத்தை மந்திரியாவது பெருவிடாஜன். பெருவிடாஜனுக்கு குடித்த தண்ணீர் ஆராதா போலே அனுபூதான் விஷத்தால் திருப்தி விடமாறே மேன்மேலும் தனக்கு விளைந்து செல்லுகிற அனுபவ அபினிவேசத்தை பிரகாசிப்பிக்கை. ஆர்த்தி பிரபந்தத்துல இதெல்லாம் பாதிப்பு சொல்லியிருக்க. ஆஹா, ஞான தசை முதலான 4 திசையிலும் சொரூபத்தை உஜ்ஜலமாக்குகையாவது இவ்வோ ஆகாரங்களை முன்னிடுகை என்று கருத்து. அப்புறம் அதே சுவாமி, அஜானம் போவது ஆச்சாரிய ஞானத்தாலே, அபூர்த்தி போவது ஈஸ்வர பூர்த்தியாலே, ஆர்த்தி போவது அருளாலே, அபினிவேசம் போவது அனுபவத்தாலே. சூத்திரம் வியாக்கியானம். இப்படி இவனிடத்தை முன்னிட்டால் இவனுக்கு செழிப்பதைத்தாலே அருளி செய்கிறார். அஜானம் போவது இந்த ரங்கி, அதாவது தத்துவ ஹிதாரிகளில் இவனுக்குள்ள அஜானம் சாசனமாக நிவர்த்தமாவது அவற்றை அழகனகாக தரிசித்து அஜாத ஜாபனம் பண்ணுகிறான ஆச்சாரியனை ஞானத்தாரே. காலக்ஷேபார்கள் அதுக்கோசம் பேத்திற்கு ஹேதுவாயிருந்துள்ள சத்கர்மாதிகள் ஒன்றும் தனக்கில்லாமையாகிற அபூர்த்தி சமிப்படி இத்தனையில் உள்ள தந்தையும் அபேட்சியாமல் காரியம் செய்யும் உபாயபூதனான ஈஸ்வரந்திரியா
சரக்காரி நைரபேட்சம் ஆகிரபூர்த்தியாலே நாமிட்டு அவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இன்னும் அபேட்சப்பட மாட்டான். அவன் பூர்ணன். அங்கு பூர்ணத்தை அனுபவித்தது எப்படின்னா அபிலம்பேன திருவழிகளை பிராபிக்க பெறாமையால் உண்டான ஆர்த்தி தீருவது. ஆர்த்தி கண்டால் ஆர்த்த மாட்டாரே அப்போதே காரியம் செய்வதற்கட்டுகை பொறுப்பானா பரதுக்க அசகிஷ்ணத்துவமாக அவனது இவையாவே. பரதுக்க அசகிஷ்ணத்துவம் ஒத்தால் துக்கம் பார்த்து பொறுக்க மாட்டாதவன் எம்பெருமான் என்கின்ற அதே கிருபை என்று சொல்கிறோம். அதனாலே போறது ஆர்த்தி போவது அருளாலே கிருப்பையாலே அனுபதிசையில் அனுக்ஷணம் பிறக்கும் வெகுநிமேஷம் அடங்குகிறது. விஷயத்தை மேன்மேலும் அனுபவிக்கையாலே பெருமாளே ஒரு நாள் விஷயத்து மங்களாபிஷேகம் பண்ணிட்டு பயங்கர சந்தோஷம் இருக்கிறார்கள். இத்தபடி பண்ணலாம். அவ்விஷயத்தை மேன்மேலும் அனுபவிக்கையாலே என்று அனுக்ஷணம் பிறக்கும் அபினிவேஷம் அடங்குகிறது. அவ்விஷயத்தை மேல் மேலும் அனுபவிக்கையாலே அதை நித்தபடி திருவாராதனம் பண்ண பெருமாள் அனுபவம் கிட்டும். சரி சுவாமி எல்லாம் எதுக்கு வருது சொல்லும் அப்படின்னா அஜானத்துக்கடி அபராதம், அபூர்த்திக்கடி ஞானபூர்த்தி, ஆர்த்திக்கடி அலாபம், அபினிவேஷத்துக்கடி அழகு. அழகை கண்டா அபினிவேஷம் வந்துள்ளது. கையில் கிடைக்கலன்னா ஆர்த்தி வந்துள்ளது. ஞானபூர்த்தி கண்டு அபூர்த்தி போகும். அபராதம் பண்ணா அஜானமா. அஜானத்துக்கடி அபராதம் சூத்திரங்கள் விவரிக்காரவங்க. அஜான சதுஷ்டயத்துக்கும் அஜானம் அபூர்த்தி ஆர்த்தி அலாபம் அகாரா ஆர்னா இல்லை. அதாவது ஞான தசையில் முன்னிடுகிற அஜானத்துக்கு மூலம் அநாதிகால அகிருத்தியகரண கிருத்தியாகரணாதி ரூபமான அபராதம். அஜானம் எதிர்த்தால் வருது கிருத்தியகரண கிருத்தியா ஆகரண பதவிசார பாலுபதாவசார அகித்யாவசார ரூபநாவசாரந்தாவசாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருத்தான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷக க்ஷமஸ்வா. அபராத க்ஷாமம் எதுன்னு கேட்கிறான் ஜிதந்தாஸ்தோத்தரன்னு சொல்லி. அது மாதிரி அனாதிகால கிருத்தியகரண கிருத்திய அகரணாத ரூபமான அபராதம் மரணதசையில் முன்னிலை அபூர்த்திக்கு காரணம். வேத்துக்கு ஹேதுவாக நினைக்கிறாவது ரெண்டும் தனக்கு இல்லாமையே தரிசித்துக்கு கூடதான ஞான பூர்த்தி. எம்பெருமானுடைய ஞானத்தை அனுஷ்டானம் பண்ணா அஜானம் போடும். பிராப்தி திசையில் முன்னிடுகிற ஆர்த்திக்கு ஹேது பிராப்திய வஸ்துவை சீக்கிரமாக திட்டப்பெறாமையாக அலாபம். பிராப்தியானுபவ திசையில் முன்னிடுகிற அபினிவேசத்திற்கு காரணம் அனுபவித்தவளாலே திருப்தி பெறுவாதே மேன்மேலும் செய்யப்பட பண்ணும் அவன் வெடிவிழகு என்கை அப்பொழுது என் ஆறா அமுதமே. ஆறா அமுதமாய் அல்லாவையில் பிறந்த தாராத கிழமையில் போர் எந்தம்பான் கண்டனைக்கு பேராவாய் செம்பவளம் பெண்பாதம் கைகளும் பேராக இன்னும் இடகலவே ஆவரணம் தலைவை பார்த்துட்டு அதுவே ஈடுபடும். அது என்ன சொல்ற வெடிவிழகில் ஆசைப்படப்படா அபினிவேசத்துக்கு காரணம் அனுபவித்தோட திருத்திராது மேன்மேல் ஆசைப்பட வேண்டும் அவன் வெடிவிலகை. சரி, ஆர்த்தியும் அபினிவேசமும் இருக்கும்படி அச்சிராதிகதையிலே சொன்னோம். கொஞ்சம் ஆர்த்தி என்ன சொல்லும் சுவாமி, அபினிவேசம் பண்றா என்ன சொல்லும் சுவாமி அப்படின்னா 18 ரகசியத்துக்குள்ள அச்சிராதியில் இன்னொரு 4 பிரகடனம் இருக்கு. ஒரு கிரந்தலை அதுல பாருங்க போல் அது என்ன ஒரு 4 பேஜ் தான் இருக்கு. அது பார்க்கலாம் சொல்லியிருக்கேன் நான். பின்ன அச்சிராதிகதையிலே சொன்னோம் ஆர்த்தி அதினிமேஷ வேஷம் இருக்கும்படி நான் கலைச்சீரா
இந்த நீர்மை இனி ஆதராமை இந்த ஒருவாய் பெருந்தாய் இவையோர் தரவா மேற்கென்று கேட்டுள்ளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. கடல் பாயசனம் திருவிருத்தத்திலே என்று தொடங்கி திருவான நின்னாடு கண்டாய் என்று தடுத்தும் வளைத்தும் பெற வேண்டும்படி பரமபக்தி தலையெடுத்தல் என்னவளவா திருவாய் மேல் கடைசியில் வருது. திருவான நின்னாடு கண்டாய் ஆர்த்தி இருக்கும்படியையும் செஞ்சவிடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குழலும் கண்டு என்கிறபடி முன்புத்த அழகை அனுபவித்து என்று தொடங்கி தன்னை பெற்ற பிரீத்தியால் வந்த செவ்வியை அனுபவித்து என்னுள்ளவாக அபினிவேசம் இருக்கும்படியையும் அந்த பிரபந்தத்தில் சுஸ்பஷ்டமாக அருளி செய்தாரே. ஆகா, கைங்கரிய திசைக்கு முன்பே 4 திசை விட்டென்றும் அவதான் இன்னதென்றும் அவ்வதசானுகுணமான அஜானார்களை முன்னிடவே அவ்வதசைகளில் ஸ்வரூபம் உஜ்ஜரமாகும் என்றும் அவ்வஜானார்களை போக்குமவை ஆச்சாரிய ஜானார்கள் என்றும் அவ்வஜானார்களுக்கு காரணம் சொல்லித்தாய்த்து இவன் தனக்கு 4 தசை போலே 4 குணம் உண்டு. அடுத்த சூத்திரம் என்ன சொல்றது? இந்த தசா சதுஷ்டய பிரசங்கத்திலே இவனுடைய குண சதுஷ்டயத்தையும் திரடி செய்கிறார் இவன் தனக்கு என்று. அதாவது இவ்வதிகாரிக்கு ஸ்வரூபோஜல்யத்திற்கு உடலாக சின்ன தசா சதுஷ்டயம் போலே ஸ்வரூபோஜல்ய ஹேதுவான குண சதுஷ்டயமும் உண்டு. ஸ்வரூபோஜல் நம்ம சுரூபம் என்ன? சேஷத்துவம், பாரதந்திரியம். அதுக்கு ஔஜல்யத்தை கொண்டுடையான காரணம் குண சதுஷ்டயம் உண்டு. அதாவது ஞானமும் அஜானமும் சக்தியும் அசக்தியும். அவதான் இதை இன்னும் ஆகாங்கையாலே ஞானமும் அஜானமும் சக்தியும் அசக்தியும் எனது குணங்கள் தன்னை செய்கிறார். இதுதான் அவருக்கும் உண்டு, எம்பெருமானுக்கும் இது உண்டு. ஞானாஜானம் சக்தி அசக்தி. இவருடைய குணதிருஷ்டியும் சொன்ன பிரசங்கத்திலே ஈஸ்வரனுக்கும் உண்டென்படத்தை அருள் செய்கிறார். கீழ்ச்செல்லிக் கொண்டு வந்து ஈஸ்வரனை பராமரிக்கிறது. அவனுடைய ஞானத்துக்கிழக்கு இவருடைய குணம், அஜானத்துக்கிழக்கு இவருடைய தோஷம், சக்திக்கிழக்கு இவருடைய ரட்சணம், அசக்திக்கிழக்கு பரித்தியாகம். கைவிடுறது அசக்தி, கைவிட மாட்டான் எம்பெருமான். நம்பி கெட்டவர் இல்லவோ அப்படின்றான். இணைந்திருந்தே ஸ்மனம் தீர்ந்தவர் வெளியாகுவார். இப்படி இருந்துள்ள இருவருடைய குணங்களுக்கு விஷயங்கள் என்னன்னா அவற்றை யோசித்து விபஜித்து எழுதி செய்கிறார். அவருடைய இந்த தரங்கி கீழ் எடுத்த அடைவிலந்திற்கே ஈஸ்வர குண விஷயங்களை முந்தர் அழச் செய்கிறது. சேதன குண விஷயங்கள் தள்ளுபிடித்தால் அதன் மேலே பிராசங்கிகமாக நிஷித்த சாதன வித்தியத்தை விஸ்தேர செய்கிறார். அவருடைய ஞானத்துக்கிழக்கு இவருடைய குணம் என்றது சர்வஜ சர்வவித்து பகவத் குணானுபந்தத்தை பண்ண வேண்டியது. பகவான் ஷாட்குண்ய பூர்ணன், ஞான சக்தி வரைஸ்வரிய சக்தி தேஜஸ்வனுடையவன். ஞான பல ஐஸ்வர்ய சக்தி தீதோபலங்கள் உடையவன் என்பவன். அதை அனுபவிக்கணும். எஸ்வர குணங்கள் எஸ்வர்வஜா என்னும் சகசிராம்சு என்னும் சொல்லுகிறபடியே சர்வஜனா அவருடைய திவ்யஞானத்திற்கு விஷயம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் தொடங்கி 55 ஸ்டெப் சொல்ற இதுல பிரமேய சேதுல அத்வேஷத்தின் ஆரம்பித்து 55 ஸ்டெப்ல பரமபதம் வேறெல்லாம் புரிந்தார். அத்வேஷம் ஆபிமுக்கியம் தொடங்கி இச்சேத்தன் பக்கல் உண்டான ஆத்ம குணம் எண்ணிக்கை, அஜானத்துக்கிழக்கு இவருடைய தோஷம் என்பதில் அரிஜாதா சகசிராம்சு
என்றும் இதனுடைய சஹஸ்ரநாமத்தில் வருது. அவிஜாதாஹி பக்தானாம் ஆகஹா சுகபலேக்ஷணா சதா ஜெகத் சமஸ்தஞ்ச பஷ்யன்னபி ஹிருதிஷ்டிதா என்றும் சொல்கிறபடியே சர்வஜனாய் இருக்கச் செய்து அவிஜாதாம் இருக்கும் அவருடைய அஜானத்துக்கு விஷயம். நம்முடைய தப்பெல்லாம் பார்க்க மாட்டானாம் என்றான். யாருடையது? பிரபந்தர்களுடையது. பிரகிருதி வசியனான இவன் பெண்ணும் அகிருத்திகரனாத வேஷம் நெட்டை சக்திக்கிழக்கு இவனுடைய லட்சணம் என்று பராசு சக்தி விவிதை வஸ்தூயத்தை சுவாபாவிகி ஞானபலக்கிரியாச்சா என்கிறபடியே சர்வசக்தியான அவனுடைய அகில கடனான சாமர்த்தியமாகிற சக்திக்கு விஷயம் இவனுடைய சகல அனிஷ்டங்களையும் போற்றி ஸ்வரூபானுகுணமான சகல இஷ்டங்களையும் கொடுக்கை ஆகிறார் லட்சணம் என்பை. இது சக்தி கிழக்கு. அசக்தி கிழக்கு பரித்தியாகம் என்பது கைவிடுறதுக்கு சக்தி இல்லை. அப்படி சர்வசக்தியான அவனுடைய அசக்திக்கு விஷயம் துஸ்வகமாக இவன் செய்யும் தோஷங்களாலே சீரி கைவிடுகை என்பதை கோவில் சென்று கைவிட மாட்டான். கிருபாம் நிரசனம் என்பது இவருடைய ஞானத்திற்கு சிஷ்ய விஞ்ஞானத்திற்கு ஆச்சாரிய குணம், அஜானத்திற்கு ஆச்சாரிய தோஷம், சக்திக்கு ஆச்சாரிய கைங்கரியம், அசக்திக்கு நிஷித்தானுஷ்டானம். இப்படி ஈஸ்வர குண விஷயங்களை அருளிச் செய்து மேல் சேதன குண விஷயங்களை அருளிச் செய்கிறார் இவரையா என்பது வேண்டி. இவருடைய ஞானத்திற்கு ஆச்சாரிய குணம் என்பதை சேதனனுடைய ஞானத்திற்கு விஷயம் மகோபகாரகனான ஆச்சாரியனுடைய சத்குண சமூகம் என்பதை. அஜானத்திற்கு ஆச்சாரிய தோஷம் என்பது இவருடைய அஜானத்திற்கு விஷயம் ஆச்சாரியன் திருமேனி சுவாவமாய் ஆகந்தகமாய் உள்ள தோஷம் என்பதை. சக்திக்கு ஆச்சாரிய கைங்கரியம் என்பது இவன் பிரகிருதி சக்திக்கு விஷயம் சுவாச்சாரியனுக்கு உகப்பாக செய்யும் கைங்கரியம் என்பை. அசக்திக்கு நிஷித்தானுஷ்டானம் என்பது இவனுடைய அசக்தி விஷயம் ஸ்வரூப உபாய புருஷார்த்த விரோதிகளான சாஸ்திர நிஷித்தங்களினுடைய அனுஷ்டானம் என்பை. அசாஸ்திரம் ஆசுரம் கோரம் பகவத்கீதை. ஆகையில சாஸ்திரத்தை சொன்னபடி நடந்ததுன்னா எம்பெருமானுக்கு பிரியம். அசாஸ்திரமானது அசக்திக்கு நிஷித்தானுஷ்டானம் பண்ணவே மாட்டான். நிஷித்தனானும் நிஷித்தந்தானும் நாலுபடியாக இருக்கும். அப்படிங்க என்ன சுவாமி நிஷித்தம் நிஷித்தம் என்றேன் அதுவும் நாலுபடி இருக்கும் பாருங்க. இப்படி இருந்தல் நிஷித்தத்தினுடைய வழியை செய்கிறார். அதாவது அகிருத்தியகரணமும் பகவதபச்சாரமும் பாகவதாபச்சாரமும் அசக்கியாபச்சாரமும். அகிருத்தியகரண பகவதபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சாரம் இது அந்நாலுபடியான அதுதானே ஏகந்தம் அபேட்சையிலே நிஷித்தானுஷ்டானம். அகிருத்தியகரணமும் பகவதபச்சாரமும் பாகவதாபச்சாரமும் அசக்கியாபச்சாரமும் என்று அவரன்னை உத்தேசிக்கிறார். அகிருத்தியகரணமாவது பரஹிம்சை, பரஸ்தோத்திரம், பரதார பரிகிரகம், பரதிரவியாபகாரம், அசத்தியகதனம், அலட்சவதனம் தொடக்கமானவை 6 சொல்லி இத்தியாதியும் இவத்தினுடைய வேஷம் தான் ஏகன்னம் ஆகாங்கையிலே இத்தடைவு விவரிக்கிறார். அகிருத்தியகரணமாவது என்று தெரிஞ்சு பரஹிம்சையாவது அஹிம்சையா சர்வபூதானி என்கிற விதியை அதிக்கிரமித்து பண்ணும் பிராணி பீடை. பரஸ்தோத்திரமாவது பிராப்த விஷய ஸ்தோத்திர அருகமான வாக்கை கொண்டு அப்பிராப்த விஷயங்களை ஸ்துதிக்கை. சொன்னால் விரோதிகள் 1000 சொல்லுவன் கேள்வினோம் நான் யாருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படி இருந்தார். நான் இதர விஷயத்துல நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் என்று சொல்றாரு. அந்த மாதிரி பரஸ்தோத்திரம் பரதார்வதிக்கிரகம் பிறருக்கு அனன்யாரகமான ஸ்திரீ விஷயங்களை
மோகாதிகளாலே ஸ்வீகரிக்கை பரத்ரவியாபகாரமாவது பிறருடைய ஆணவத்தை அவர்களை இசைவிந்தித்தே இருக்கும் பிரகாசகமாதல் அப்பிரகாசகமாதல் கிரகிக்கை பரத்ரவியாபகாரம். அசத்திய கதனமாவது யதார்த்தார்த்த விஷயமும் பூத்தகிரமும் என்றிருக்கே இருக்கும் வசனத்தை சொல்லுகை மற்றும் உப்புக்காரின் விஷயம் சொல்றது. அபக்ஷ பக்ஷணமாவது ஜாத்தியாஷ்டயனமித்து துஷ்டங்களாய் கொண்டு தனக்கு தக்கமன்னிக்கே இருக்கும் அவற்றை பட்சிக்கை தொடக்கமானவை என்றது. பரத்திரையே ஸ்வவித்தியானம் மனசா அதிஷ்ட சிந்தனம் விததாபிநிவேஷ்ட திரிவிதம் கர்ம மானசம் பாருஷ்யம் அனிருத்தம் செய்வ பைசுனம் செய்வ சர்வசகா அனிபத்த பிரலாபஷ்ட வாங்மயம் ஸ்யாத் சதுர்விதம் அரத்தானாம் உபாதானம் ஹிம்சா செய்வ விதானதா பரதாரோப செய்வாச்சா சாதீதம் திருவிதம் ஸ்மிருத்தம் வித்தியாரிகளாலே மன்வாத ஸ்மிருதிகளே செல்லப்படுகிற அநேகமாகவே அவசாரம் எத்தனை சொல்லிட்டு வந்துருக்க. பகவத் அபசாரமாவது தேவதாந்தரங்களோடத்து ஈஸ்வரனை நினைப்பையும் ராமகிருஷ்ணா தேவதாரங்களில் மனுஷ்ய சஜாத்தியதா புத்தியும் கருணாஷ்டம விபரீதமான உபசாரமும் அச்சாவதாரத்தில் உபாதான நிரூபணமும் ஆத்மாபகாரமும் பகவத் திரவியாபகாரமும் தொடக்கமானவை. இது கண்டினியூடு. பிரமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருகரம் பராம்.